Hello everyone. So இன்னைக்கு வந்து we are going to see the continuation of நேத்து நம்ம பார்த்த democratic politicsல chapter 1ல நம்ம power sharing பார்த்திருக்கோம். அதோட continuation இன்னைக்கு பார்க்க போறோம். We'll be finishing the chapter power sharing today. Fine. So நேத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா we compared two different countries compare பண்ணோம். அது ரெண்டு கண்ட்ரியுமே டெமோக்ராட்டிக் தான், பட் ஸ்டில் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, என்னெல்லாம் பண்ணாலும் வேரியேஷன் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதை பார்த்துட்டு இன்றைக்கி வாட் வி ஆர் லேர்னிங் ஃப்ரம் தட் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு தட் ஐ வுட் லைக் டு டெல் யூ அபவுட் திஸ் MVSAT. ஸோ ரொம்ப முக்கியமான மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா யூ வில் கெட் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் மோட் கோர்சஸ். புரியுதா? ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஏன் மேம் இது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா 10% ஸ்காலர்ஷிப் வரைக்கும் வாங்க முடியும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 to 12 ஃபவுண்டேஷன் நீட்டு இதில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த எக்ஸாமை எழுதலாம். ஸோ இதில் ஆஃப்லைனில் நீங்கள் எழுதுனீங்கன்னா அஷ்யூர்ட் கிஃப்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைனில் போய் எழுதுகிறவங்களுக்கு கண்டிப்பாக கிஃப்ட் இருக்குது. அது இல்லாமல் ஃபுல்லி பெய்டு ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராமுக்கு 5 days இதில் நல்லா நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா 5 days வரைக்கும் ஃபுல்லி பெய்டாக இஸ்ரோவில் ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. எஸ். ஸோ அது இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் ஸோ மெனி கிஃப்ட்ஸ். இது எப்படி மேம் ஆஃப்லைனில் போய் நான் எங்கே மேம் எழுதுறேன்னா, டெஸ்ட் டேட் வந்து 2nd, 3rd, 9th and 10th இருக்கும். இட் இஸ் ஆன் Saturdays and Sundays. ஸோ யூ நீட் நாட் வரி அபவுட் லீவ்ஸ் போடணும் அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பாண்டிச்சேரி, திருச்சி, இந்த இடத்துலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற பிளேசஸ் இதெல்லாம். And then you have, other than Tamil Nadu, you have Hyderabad, Vijayawada, Visakhapatnam in Andhra Pradesh. You have Nagpur, Aurangabad, Patiala, Muzaffarpur, Delhi, Bangalore, Pune, இந்த மாதிரி மற்ற பிளேசஸ்லேயே இருக்குது. ஸோ இந்த பிளேஸில் எங்கேயாவது பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஐ சஜஸ்ட் யூ டு கோ அண்ட் ரைட் இட் இன் த ஆஃப்லைன் மோட். ஏன் மேம் ஆஃப்லைன் மோடில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்யூர்ட் கிஃப்ட்ஸ் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ட்ரோன்ஸ், மொபைல்ஸ், சம் ஸ்மார்ட் வாட்சஸ், அந்த மாதிரி ஸ்மார்ட் டிவைசஸ் எல்லாம் கொடுப்பாங்க. 3 month வரைக்கும் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் உங்களுக்கு வேதாந்து டவுட் ஆப்பில். அது இல்லாமல் யூ வில் பி கெட்டிங் ஆல் இண்டியா ரேங்கிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் யுவர் பொசிஷன் நவ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல் இண்டியா ரேங்கிங். நான் நாளைக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறேன், நீட்டோ ஜேஇஓ எழுதுறேன்னா எந்த அளவுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நல்லா. ஸோ தட் யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் பர்ஃபார்மன்ஸ். அதுக்காக இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஏன்னா யூ கேன் கோ தேர் அண்ட் ரைட் அமாங் லைக் ஒரு 10,000 மெம்பர்ஸ்க்கு மேலேயே எழுதுகிறப்போ நீங்கள் போய் எழுதுகிறப்போ தட் இஸ் வெரி வெரி குட். அது இல்லாமல் என்னென்னா ஆஃப்லைனில் போய் நீங்கள் எழுதுகிறவங்களுக்கு அஷ்யூர்ட் கிஃப்ட்ஸோட சேர்த்து 10% அடிஷ்னல் ஸ்காலர்ஷிப் வரும். நீங்கள் MVSATல யூ வில் கெட் சம் ஸ்காலர்ஷிப் இல்லையா, அந்த ஸ்காலர்ஷிப் இல்லாமல் ஆஃப்லைனில் போய் நீங்கள் டெஸ்ட் எழுதுனா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 10% வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரும். புரியுதா? ஸோ ஸ்காலர்ஷிப் வந்து அப் டு 100% இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 80% ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு இருக்குன்னா ப்ளஸ் 10% உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் இஃப் யூ ஆர் கோயிங் அண்ட் ரைட்டிங் இட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃப்லைன் மோட். அது இல்லாமல் யூ வில் பி கெட்டிங் வேதாந்து மினி ஸ்டடி பேக். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கே போய் எழுதுங்க. ஐம் கிவிங் யூ லிஸ்ட் ஆஃப் சென்டர்ஸ், டெஸ்ட் சென்டர்ஸ் இங்கெல்லாம் போய் எழுத முடியும் ஆஃப்லைனில் அப்படின்னா. சென்னையில் இருந்தீங்கன்னா நீங்கள் அண்ணா நகர், வேளச்சேரியில் போய் எழுதலாம். கோயம்புத்தூர் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் ரைட் இட் இன் RS புரம். அண்ட் தென் மதுரையில் சொக்கிக்குளம் அப்படிங்கிற பிளேஸில் உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் சென்டர் இருக்குது. திருச்சியில் வந்து கண்டோன்மெண்ட் கிட்ட வந்து யூ ஹாவ் ஆஃப்லைன் சென்டர். அண்ட் தென் யூ கேன் சி இன் த அதர் ஸ்டேட்ஸ் ஆல்சோ, ஹைதராபாத், விசாகப்பட்டினம், விஜயவாடா எல்லாத்துலேயுமே இருக்குது. அண்ட் தென் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் இட் இன் தெங்கைத்திட்டு. சரியா? ஸோ இந்த பிளேஸ் எல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் தேர் ஆர் சோ மெனி பிளேசஸ் வேர் யூ கேன் ரைட் இட் இன் ஆஃப்லைன் மோட். புரியுதா? ஸோ அதே மாதிரி நம்ம கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ நோ இட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்லுங்கள், எல்லோரும் சேர்ந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள் ஸோ தட் எவ்ரிபடி கேன் இம்ப்ரூவ் டுகெதர். கரெக்டாக? எஸ். ஸோ கோயிங் இன் டு திஸ், நேற்று நம்ம பார்த்த கிளாஸில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், வாட் டிட் வி லேர்ன் ஃப்ரம் 2 stories ஆஃப் பெல்ஜியம் அண்ட் ஸ்ரீலங்கான்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1, தே போத் வேர் டெமோக்ரஸிஸ். புரியுதா? பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 countries வேர் டெமோக்ரஸிஸ். ரெண்டுமே டெமோக்ரஸிஸ் தான். சரியா? ஆனாலும் ஏன் 2 கண்ட்ரிலையுமே வந்து ஒரு கண்ட்ரியில் சிவில் வார் வந்துச்சு, ஒரு கண்ட்ரியில் ரொம்ப நல்லா டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணம் என்னென்னா, பெல்ஜியம் லீடர்ஸ் வந்து தே அக்செப்டட் த டைவர்சிட்டி. அவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, வேறு கம்யூனிட்டிஸ் ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ தட் தே வாண்டட் டு டெவலப் டுகெதர் லீடிங் டு மியூச்சுவல் அக்செப்டன்ஸ்.
ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியமில் தே ஹேட் மியூச்சுவல் அக்செப்டன்ஸ். இது வந்து 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு ரைட், கரெக்டா? பட் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டேரியனிசம் இருந்துச்சு. ஸோ இந்த 3 தான் ரீசன் வந்து என்னென்னா வாட் டிட் வி லேர்ன் ஃப்ரம் எஸ்டர்டேஸ் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டெமோக்ரஸி தான். ஆனால் அது ரெண்டுலேயுமே இந்த டிஃப்ரென்ஸ் வந்ததுக்கான காரணம் என்னன்னா பெல்ஜியமில் மியூச்சுவல் அக்செப்டன்ஸ் இருந்துச்சு. ஓகே, நான் ஒரு லாங்குவேஜ் பேசுகிறேன், நீ ஒரு லாங்குவேஜ் பேசுகிற, பட் ஸ்டில் ஐ வில் அக்செப்ட் யூ, நான் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்னு 2 பேருமே நினச்சாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க மைனாரிட்டியாக இருக்கிறவங்க சப்ரெஸ் பண்ண நினச்சாங்க. அப்போ மைனாரிட்டியாக இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா தே ஸ்டார்டட் ஃபைட்டிங் ஃபார் தேர் ரைட்ஸ்க்கு ஃபைட் பண்ணாங்க. பட் ஸ்டில் தே ஆர் நாட் ஏபிள் டு வின் இட் பிகாஸ் தே ஆர் வெரி லெஸ் இன் நம்பருங்கிறனால நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க, நிறைய டேமேஜ் நடந்துச்சு இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி. தட் இஸ் வாட் வி லேர்ன் வென் மெஜாரிட்டேரியனிசம் ஹேப்பன்ஸ், திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன். ஃபைன். ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ஏன் பவர் ஷேரிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஷேரிங் வந்து கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் சோஷியல் குரூப்ஸ், 2 குரூப்ஸ்க்கு நடுவில் இருக்கிற கான்ஃப்ளிக்டை வந்து அதை ரெடியூஸ் பண்ணி பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரும். புரியுது நான் சொல்கிறது? பவர் ஷேரிங் வந்து 2 குரூப் இருக்காங்க, வேறு குரூப் இருக்காங்க, அவங்க 2 பேருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 2 குரூப்புக்கும் நடுவில் பிரச்சனையை கம்மி பண்ணி ஒருவேளை பவரை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பிரச்சனையை கம்மி பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் வில் ப்ரிவெண்ட் வைலன்ஸ், இதனால் வைலன்ஸ் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா while it may seem attractive in short run, it undermines the nation's unity in long run, making it a beneficial approach. புரியுதா? பவர் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தான் தெரியும் ஸ்டார்டிங்கில். பவர் ஷேர் பண்ணாமல் நானே பவரை வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருக்கும். ஆனால் ஒருத்தர் கையில் பவர் இருந்துருச்சுன்னா அது என்ன பண்ணுன்னா ஓவரால் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறப்ப ஸ்ரீலங்காவில் பார்த்தோம் இல்லையா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்க்குறப்ப என்ன ஆகும்னா அந்த கண்ட்ரியோட யூனிட்டியை அது பாதிச்சிடும். அதனால தான் பவர் ஷேரிங் வந்து லாங் ரனில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பவர் ஷேரிங் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் டெமோக்ரஸி. எஸ்பெஷலி டெமோக்ரஸியில் பவர் ஷேரிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஷேரிங் நம்ம பண்ணுறதுனால சிட்டிசன்ஸ்க்கு, இந்த பவர் ஷேரிங் பண்ணுறதுனால சிட்டிசன்ஸ்க்கே உள்ளே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், அவங்களும் டெசிஷன் மேக்கிங்கில் உள்ள பார்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா டெமோக்ரஸியில் நான் என்ன சொன்னேன், யார் ரொம்ப பவர்ஃபுல், சிட்டிசன்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல் டெமோக்ரஸியில். ஸோ அப்படி சிட்டிசன்ஸே உள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, லா மேக்கிங் ப்ராசஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பவர் ஷேரிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அந்த கண்ட்ரியை ரொம்ப எஃபெக்டிவாக ரன் ஆகும். ஏன்னா என்ன ரூல் பண்ணுறவங்க என்கிட்ட கேட்டு தான் லா போடணும். ஏன்னா ஐம் காமன் பர்சன், ஐம் அ பீப்புள், காமன் பர்சன். அப்படி இருக்க பட்சத்தில் பவர் ஷேரிங்கில் தான் அது நடக்கும். இதுவே ஒருத்தரே பவர் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பீப்புளை பற்றி யோசிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன கரெக்டோ அது மட்டும் தான் பண்ணுவாங்க. ஆனால் பவர் ஷேரிங் இருக்கிற இடத்துல பீப்புளும் உள்ளே இன்வால்வ் ஆகாங்க பிகாஸ் தே ஆர் அலோவிங் சிட்டிசன்ஸ் டு பி கன்சல்டட் அண்ட் ஹாவ் அ ஸ்டேக் இன் த சிஸ்டம். இங்கே சிட்டிசன்ஸும் உள்ளே பார்ட் ஆகிறனால டெமோக்ரஸி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ப்ருடென்ஷியல் அண்ட் மாரல் ரீசன்ஸ் எம்ஃபசைஸ் பவர் ஷேரிங் ஃபார் பெட்டர் அவுட்கம்ஸ் while moral reasons value the act of power sharing as valuable. ஜென்ரலாகவே இதெல்லாம் டெமோக்ரஸிலாம் தாண்டி நம்மளை விட ஒருத்தங்க பவர் கம்மியாக இருக்காங்க, நம்ம விட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா எப்போவுமே பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு பவர் கம்மியாக இருக்கிறவங்கள சேவ் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி தானாக வந்துடும். நீங்கள் சூப்பர் ஹீரோஸ்லாம் பார்த்துருக்கீங்களா மூவிஸில்? அயன்மேன் இருப்பார், அண்ட் தென் வி ஹாவ் கேப்டன் அமெரிக்கா, அது நிறைய சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. இந்தியாவில் சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. இந்தியா மூவிஸில் யூ ஹவ் சீன் சோ மெனி சூப்பர் ஹீரோஸ். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? அவங்களாம் பீப்புளை காப்பாற்றுவாங்க. மற்றவங்கள கேட்கலனா கூட அவங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து காப்பாற்றுவாங்க. அதுதான் மாரல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. நம்ம மனசுக்கு கரெக்டுன்னு படுதில்ல, அதுதான் மாரல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இந்த டெமோக்ரஸி பாலிட்டி எல்லாமே தாண்டி பவர் ஷேரிங்கிறது மாரலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க எப்போவுமே பவர் கம்மியாக இருக்கிறவங்கள பார்த்துக்கணும், அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. என்கிட்ட பவர் இருக்குது அப்படின்னா அது இன்ஹரண்ட்டாக அந்த பவரோடய எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும், எனக்கு வந்து கடமை இருக்கும். என்ன கடமைன்னா என்னை விட பவர் கம்மியாக இருக்கிறவங்கள பார்த்துக்க வேண்டியது என் கடமையாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க மாரலி பவர் ஷேரிங் இஸ் ஸோ மச் வேல்யூபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கொஷின் 5 மார்க்கில் கேட்டால் நீங்கள் எழுதிடுவீங்களா? ஒய் பவர் ஷேரிங் இஸ் டிசைரபிள்னு கேட்டால் எழுதிடுவீங்களா? எஸ். ஸோ யூ ஷுட் ரைட் ஒய் பவர் ஷேரிங் இஸ் டிசைரபிள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாரலி அது கரெக்டு, அது வந்து டெமோக்ரஸியை ரொம்ப எஃபிஷியன்ஸாக சேஞ்ச் பண்ணும், பிரச்சனை நிறையா வராது, யுனைட்டியை காப்பாற்றும். இதெல்லாம் தான் ரீசன்ஸ் ஃபார் பவர் ஷேரிங் பீயிங்
வெரி மச் டிசைரபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? நெக்ஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பவர் ஷேரிங் என்னென்ன இருக்குது? பவர் ஷேரிங்கில் வந்து பவர் ஷேரிங் எமர்ஜ் இன் அப்போசிஷன். ஃபஸ்ட்டு பவர் ஷேரிங் வந்து என்ன நினச்சாங்கன்னா அன்டிவைடட் பொலிட்டிக்கல் பவர் தான் இருக்கணும். அன்டிவைடட் பொலிட்டிக்கல் பவர் இருந்தால் ஹிண்டர் குயிக்ஸ் டெசிஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பவர் ஷேரிங்னா என்ன சொன்னேன்? ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கணும்னு நம்ம பெல்ஜியமில் பார்த்தோம் இல்லையா? அதுதான் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரெஞ்ச் அண்ட் டச் மினிஸ்டர்ஸ் ஈக்குவலாக இருக்கணும்னு கான்ஸ்டியூஷனில் பெல்ஜியம் சொல்லியிருக்காங்க. ஸோ பவர் ஷேரிங் இனிஷியலாக எப்படி பார்த்தாங்கன்னா, ஒருவேளை நான் பவரை ஷேர் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா கூட நான் இன்னொருத்தவங்ககிட்ட கேட்டுட்டு தான் டெசிஷன் எடுக்க முடியும். அப்போ எனக்கு லேட் ஆகும், டெசிஷன் எடுக்கிறது லேட் ஆகும், அதனால் எஃபிஷியன்சி கம்மியாகும்னு இனிஷியலாக நினச்சாங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு என்ன நினச்சாங்க? அன்டிவைடட் பொலிட்டிக்கல் பவர் இருந்தால் அது வந்து நல்லது. ஒருவேளை பவர் ஷேரிங் பண்ணால் அது வந்து குயிக்காக டெசிஷன் எடுக்கிறத தடுக்கும். ஹிண்டர்னா என்ன? இட் ப்ரிவென்ட்ஸ். ஹிண்டர் இஸ் ப்ரிவென்டிங். சரியா? இட் ப்ரிவென்ட்ஸ் குயிக் டெசிஷன் மேக்கிங் அண்ட் அந்த டெசிஷன் எடுத்த டெசிஷனை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கும் லேட் ஆகும். அதனால் பவர் ஷேரிங் பண்ண வேண்டான்னு ஸ்டார்டிங்கில் நினச்சாங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா த எமர்ஜென்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி சேஞ்ச் திஸ். டெமோக்ரஸியில் என்ன நடக்கும்? பீப்புள் தான் எலெக்டே பண்ணுறாங்க. பிகாஸ் பீப்புள் ஆர் த சோர்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பவர். நான் சொன்னேன்ல, மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது பீப்புளாக தான் இருப்பாங்க. அப்போது முன்னாடி ஒரு கிங் இருக்காரு, அவர் மட்டும் தான் ரூல் பண்ணுறாரு அப்படின்னா பவர் ஷேரிங்கில் பிரச்சனை இருந்துச்சு. பட் எப்போ டெமோக்ரஸி வந்துச்சோ அப்போ வந்து பவர் ஷேரிங் ரொம்ப முக்கியமாகிடுச்சு. புரியுதா? டெமோக்ரஸி வந்துருச்சு அப்படின்னாவே அங்கே வந்து பீப்புள் தான் வந்து ரூல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்படி பீப்புள் ரூல் பண்ணுற டைமில் பவர் ஷேரிங் இருந்தே ஆகணும். இல்லை அப்படின்னா இட் won't be very efficient. புரியுதா? ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா முன்னாடி ஓகே, முன்னாடி அப்படி இருந்ததுன்னா அது பிரச்சனை இல்லை. பட் என்னைக்கு வந்து டெமோக்ரஸி வந்துச்சோ அன்னைக்கு பவர் ஷேரிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள் தான் இங்கே பொலிட்டிக்கல் பவர். ஒரு மினிஸ்டர் இருக்காருன்னா அந்த மினிஸ்டர் அங்கே வர்றதுக்கான காரணமே யார்? மக்கள் ஓட்டு போட்டனால தானே வந்திருக்காரு. அப்போது மக்கள் ஓட்டு போட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்க எப்படி எல்லா டெசிஷனையும் எடுக்க முடியும் மக்களை கேட்காம அப்படிங்கிற கொஷின் வருதா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அலோவிங், இப்போ பீப்புள் டிசைட் பண்ணாங்கன்னா அவங்களே அவங்கள ரூல் பண்ணிக்கணும். எப்படி ரூல் பண்ணிக்கணும்னா செல்ஃப் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக ரூல் பண்ணிக்கணும். இந்த லோக்கல் கவர்மெண்ட் நம்ம பெல்ஜியமில் பார்த்துருப்போம். கம்யூனிட்டி கவர்மெண்ட்டுன்னு ஒரு விஷயம் பெல்ஜியமில் பார்த்தோமா? பெல்ஜியமில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கவர்மெண்ட் இருந்துச்சு. இந்த கம்யூனிட்டி கவர்மெண்ட் வேறு யாரும் இல்லை. கம்யூனிட்டி கவர்மெண்ட்டுங்கிறது பீப்புளே உள்ளே இருப்பாங்க. இங்கே வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க, இங்கே எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. பட் கம்யூனிட்டி கவர்மெண்ட்டில் யார் இருப்பாங்கன்னா மெஜாரிட்டி பீப்புள் இருப்பாங்க. அப்போது டெமோக்ரஸிங்கிறதே பீப்புளுக்காக தானே. அப்போ பீப்புளே அவங்கள ரூல் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற கொஷின் வருது. அப்போது ரொம்ப டெமோக்ரஸியில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் என்னென்னா பீப்புள் ரூலிங் தெம்செல்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியமான ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஷுட் ரூல் தெம்செல்ஸ் த்ரூ த செல்ஃப் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். செல்ஃப் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஒன்றும் இல்லை, இங்கே என்ன அப்படின்னா லோக்கல் கவர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைன். ஸோ யூ கேன் சி a democratic government respects diverse societal groups. இந்தியா வந்து நான் சொன்ன லார்ஜஸ்ட் டெமோக்ரஸின்னு சொன்னேன். நீங்கள் வந்து ஸ்ரீலங்காலையும் சரி பெல்ஜியம்லேயும் சரி நம்ம பார்த்தோம் 2 லாங்குவேஜ் 3 லாங்குவேஜ் தான் பார்த்தோம். பட் இந்தியாவில் அஃபீஷியல் லாங்குவேஜ் மட்டுமே 22, அதாவது கான்ஸ்டியூஷனில் மென்ஷனாக இருக்கிறது மட்டுமே 22. அது இல்லாமல் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது, அதுக்கு மேலேயே டைலெக்ட்ஸ் இருக்குது. இவ்வளோ லாங்குவேஜ் இருந்துமே நம்ம ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் நம்மளுக்கு சிவில் வார் வராததுக்கு காரணம் என்னென்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன்லேயுமே மைனாரிட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்களுக்கான ரைட்ஸை கொடுக்கணும் நம்ம கான்ஸ்டியூஷனில் எழுதியிருக்கிறனால தான். அப்போ ஒரு டெமோக்ரஸின்னு வந்துருச்சுன்னாவே நம்ம டைவர்ஸ் குரூப்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும், இந்த வேரியேஷனை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்களோட வியூஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவங்க ஒன்று சொல்லுவாங்கல்ல அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். என்ஷூரிங் பொலிட்டிக்கல் பவர் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் சிட்டிசன். நிறைய லாங்குவேஜ் பேசுகிறவங்களோ இல்லை ஒரே ரிலீஜன் ஃபாலோ பண்ணுறவங்க கையில் மட்டும் பவர் இல்லாமல் ஒருத்தர் ஒரு லாங்குவேஜை அந்த கண்ட்ரிலேயே ஒருத்தர் மட்டும்தான் பேசுகிறாருன்னா கூட அவருக்கான ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும். அதுதான் டெமோக்ரஸி அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ டெமோக்ரஸினா அவங்க என்ன சொல்கிறாங்க? It should respect diverse societal groups and views, ensuring that the political power is distributed among the citizens. Citizensக்குள்ள இந்த பவர் ஷேரிங்கிறது என்ன அர்த்தம்?
மேலே ரூல் பண்ணுறவங்க கிட்ட இல்லை, பீப்புள் கிட்ட பவர் டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கணும். ஸோ நான் மெஜாரிட்டி, நான் தான் பவர்ஃபுல் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே வரக்கூடாது. எல்லார் கையிலையும் அவங்களுக்கான உரிமை இருக்கணும். அதுதான் அந்த பவர் அவங்கக்கிட்ட இருக்கணும். ஏன்னா அவங்களும் ஓட்டு போடுறாங்க, மற்றவங்களும் ஓட்டு போடுறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு ஒருத்தங்களை ஃபேவரட்டாவோ இன்னொருத்தங்களை கம்மியாவோ ட்ரீட் பண்ணக்கூடாது. அப்படி ட்ரீட் பண்ணால் அது நல்ல டெமோக்ரஸி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? எஸ். ஸோ இந்தியாவிலையுமே அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால தான் இவ்வளோ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் பீப்புள் இருந்தாலும், இவ்வளோ டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலும் நம்ம யுனைட்டியாக இருக்கிறோம். கரெக்டாக? நம்ம பொங்கலும் செலிப்ரேட் பண்ணுறோம், தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோம், ரம்ஜான் செலிப்ரேட் பண்ணுறோம், கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறோம், புத்த பூர்ணிமா செலிப்ரேட் பண்ணோம், மகாவீர் ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுறோம், சீக்கிசம் அதையும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், குருநானக் ஜெயந்தி செலிப்ரேட். வி ஆர் செலிப்ரேட்டிங் ஆல்மோஸ்ட் இது எல்லாத்துக்குமே லீவ் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி தான். கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா எல்லாத்தோட ஃபீலிங்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு கண்ட்ரியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்போ நடக்கும்னா பவரை சிட்டிசன்ஸ் கையில் பிரித்து கொடுத்தா மட்டும்தான் நடக்கும். இங்கே பாருங்கள், வேறு கலர்ஸ் இருக்காங்களா? இங்கே வேறு கலருங்கிறது அவங்க டிஃப்ரெண்ட் பீப்புள்னு காமிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்போ பவருங்கிறது எல்லார்கிட்டையும் அந்த லைன் கனெக்ட் ஆகிருக்கா? எவ்ரிபடி ஆர் இன்டர்கனெக்டட். அந்த எவ்ரிபடி ஆர் இன்டர்கனெக்டட் பாருங்கள், அதை தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குள்ளேயும் பவர் இருந்தால் மட்டும்தான் அந்த கண்ட்ரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம் ஆஃப் த மோஸ்ட் காமன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஜென்ரலாக இந்த ஃபார்ம் ஆஃப் பவர் ஷேரிங் எங்கெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒருத்தவங்க சொன்னாங்க ஹரிசாண்டல் ஷேரிங், வெர்டிக்கல் ஷேரிங்னு 2 சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி இது ஒன் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் ஹரிசாண்டல் ஷேரிங். பவர் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் கவர்மெண்ட் ஆர்கன்ஸ் லைக் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. இது என்ன மேம் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரினா? ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷனாக இவங்க 3 பேருமே ஈக்குவல், பட் பவர்ஸ் மட்டும் பிரிச்சிருப்பாங்க. இவங்க யாருமே ஒருத்தருக்கு கீழே ஒருத்தர் வேலை செய்யலை. 3 பேருக்குமே அவங்களுக்குன்னு தனித்தனி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவங்களுக்குள்ள அந்த பவரை பிரிச்சிருக்காங்க. இப்போ இவங்க வேலைக்குள்ளே வரமாட்டாங்க, இவங்க வேலைக்குள்ளே வரமாட்டாங்க. அதுதான் இந்த பவர் ஷேரிங். ஓகே மேம், அந்த லெஜிஸ்லேச்சர்னால் யார் மேம் பார்த்தீங்கன்னா, லெஜிஸ்லேச்சருங்கிறது லா மேக்கிங் பாடி, லாஸ் கொண்டு வருவாங்க. சரியா? பார்லிமெண்ட் நம்ம கண்ட்ரியில் யாருன்னா லெஜிஸ்லேச்சர், பார்லிமெண்ட். அவங்க ஆக்ட் பாஸ் பண்ணுவாங்க, பில் கொண்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூல் இருக்குது, ஃபார் என்வாயர்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இந்த என்வாயர்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்குதுன்னு ஒரு ஆக்ட் இருக்குது, ஒரு லா இருக்குது. அதை கொண்டு வந்தாங்க இல்லையா? அவங்க தான் லெஜிஸ்லேச்சர். ஃபைன் மேம். அப்போ எக்ஸிக்யூட்டிவ் யார் மேம்னா இந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கல்ல, இந்த லாவை கொண்டு வராங்க லெஜிஸ்லேச்சர், அதை நடைமுறைக்கு கொண்டு வராங்கல்ல, எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கல்ல, அவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யாராக இருப்பாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், மினிஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் எக்ஸிக்யூட்டிவாக இருப்பாங்க. ஸோ இவங்க யார் இருப்பாங்கன்னா எம்பிஸ், எம்எல்ஏஸ் எல்லாம் லெஜிஸ்லேச்சரில் வருவாங்க. இவங்கெல்லாம் எதில் வருவாங்கன்னா லெஜிஸ்லேச்சரில் வருவாங்க. இதுவே எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யாராக இருப்பாங்கன்னா மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அண்ட் தென் வி ஹாவ் ஸோ மெனி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். பிரசிடென்ட்டே எக்ஸிக்யூட்டிவ் கீழே தான் வருவார். புரியுதா? எஸ். ஃபைன் மேம். இவங்க லா போடுறாங்க, இவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இப்போ ஜுடிஷியரி யார் மேம் அப்படின்னா, இவங்க கொண்டு வந்த லாவை இவங்க எக்ஸிக்யூட் பண்ண விஷயத்த யாராவது ஃபாலோ பண்ணலை, இல்லை கவர்மெண்ட்டே சில சமயம் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நமக்கு நியாயம் கொடுக்கணும்ல, ஜஸ்டிஸ் கொடுக்கணும்ல, அதுதான் ஜுடிஷியரி. ஸோ ப்ரொவைடிங் ஜஸ்டிஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஜுடிஷியரி. இங்கே யார் இருப்பாங்கன்னா கோர்ட் இருக்கும், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், சப்பார்டினேட் கோர்ட்ஸ், இவங்க எல்லாமே எதில் இருப்பாங்கன்னா ஜுடிஷியரியில் இருப்பாங்க. புரியுதா? ஸோ இந்த ஹரிசாண்டல் இதுலேயே எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்க, ஹரிசாண்டலாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? அதனால தான் இதை ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ காமன் அரேஞ்ச்மெண்ட்ஸில் ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஒன் ஆஃப் த அரேஞ்ச்மெண்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? பவர் பிரிஞ்சிருக்கும், ஆனால் ஒருத்தர் கீழே ஒருத்தர் இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்ம பெல்ஜியம்லேயே பார்த்தோம்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும், கம்யூனிட்டி கவர்மெண்ட் இருக்கும். ஆனால் அவங்க யாருமே ஒருத்தர் கீழே ஒருத்தர் இல்லை. நான் அதனால தான் எப்போவுமே அதை வரைகிறப்ப இப்படி எழுதுனேன், நான் இப்படி எழுதலை, மேலே எழுதலை இல்லையா? அதுதான். ஸோ என்னென்னா ஹரிசாண்டல் டிவிஷனுங்கிறது இப்படி ஹரிசாண்டலாக பிரிஞ்சிருக்கும், பவர் பிரிஞ்சிருக்கும், அவங்களுக்குள்ளே எந்த கிளாஷுமே வராது, ஒருத்தரோட வேலையில் இன்னொருத்தங்க இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே ரூல். நெக்ஸ்ட், திஸ் செப்பரேஷன் ப்ரிவென்ட்ஸ் அன்லிமிட்டெட் பவர்ஸ்.
என்ன ஆகும்னா இதனால் ஒருத்தர் கையில் மட்டும் மொத்த பவரும் இல்லாமல் பவர் பிரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒருத்தங்க இன்னொருத்தங்களை கேள்வி கேட்குறப்ப என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தியன் வச்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லா மேக்கிங் அத்தாரிட்டி இருக்கா? ஸோ லா மேக்கிங் அத்தாரிட்டி லெஜிஸ்லேச்சர் இருக்கும். ஸோ லெஜிஸ்லேச்சர் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவாக கேள்வி கேட்கும். இவங்க ஒரு வேலை ஏதாவது வேலை செய்யலை அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் கேள்வி கேட்கும். அண்ட் தென் யூ ஹாவ் ஜுடிஷியரி. ஸோ இந்த மாதிரி இவங்களை கேட்பாங்க, இவங்களை கேட்பாங்க, அந்த மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டுக்குவாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒரு வேலை இருக்கும். நீ லா தான் மேக் பண்ணணும், எக்ஸிக்யூட்டிவ்னா நீ அந்த லாவை எக்ஸிக்யூட் தான் பண்ணணும், ஜுடிஷியரினா நீ இவங்க வேலையை செய்யலை நீ கொஷின் பண்ணணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கும். நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. இன் டெமோக்ரஸி மினிஸ்டர்ஸ் அண்ட் அஃபீஷியல்ஸ் ஆர் அக்கௌண்டபிள் டு பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் அசம்பிளிஸ். அதுதான் இங்கே நான் சொன்னேன்ல, மினிஸ்டர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து லாக்கு அக்கௌண்டபிள், லா வந்து ஜுடிஷியரிக்கு அக்கௌண்டபிள், ஜுடிஷியரி வந்து எக்ஸிக்யூட்டிவ்க்கு அக்கௌண்ட். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை கொஷின் கேட்டுக்குவாங்க, நீ ஏன் வேலை செய்யலை அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்னா ஒருத்தர் கையில் மட்டும் பவர் இருக்காது, 3 பேர்கிட்டையும் பிரிஞ்சிருக்கும். ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்துக்கிறப்ப யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க. அதுக்காக இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். பவர் கேன் பி டிவைடட் அமாங் கவர்மெண்ட்ஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல் இன்க்ளூடிங் அ ஃபெடரல் கவர்மெண்ட் ஃபார் த என்டையர் கண்ட்ரி அண்ட் ப்ரொவின்ஷியல் ஆர் ரீஜனல் கவர்மெண்ட் ஃபார் த டிஃப்ரெண்ட் ப்ராவின்சஸ். அப்படின்னா என்ன மேம் அப்படின்னு பார்த்தா இதுதான். இது வந்து வெர்டிக்கல் டிவிஷன் ஆஃப் பவர்னு சொல்லுவோம். புரியுதா? நான் பெல்ஜியமில் எப்படி எழுதுனேன்? சென்ட்ரல், ஸ்டேட் அண்ட் தென் வி ஹாவ் கம்யூனிட்டி. நான் ஏன் இப்படி எழுதுனேன்? பிகாஸ் இட் இஸ் அ ஹரிசாண்டல் டிவிஷன். பெல்ஜியமில் எப்போவுமே ஹரிசாண்டல் டிவிஷன் ஆஃப் பவர் இருந்துச்சு. ஏன்னா தே ஆர் நாட் சப்பார்டினேட் டு தெம். பட் இந்தியன் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும், அதுக்கு கீழே ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும், அதுக்கு கீழே லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னால் ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னால் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் கேட்கணும். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, ரூரலில் பஞ்சாயத் அப்படின்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதுதான் கேட்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்களுக்கே சில சமயம் ஃபினான்ஷியலாக இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்களோட ஃபினான்சஸ் இவங்க தான் தருவாங்க. அதனால தான் ஒருத்தர் கீழே ஒருத்தர் வெர்டிக்கல். அதனால தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். வெர்டிக்கலாக அவங்க இருக்கிறனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் வெர்டிக்கல் டிவிஷன் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ த பிரின்சிபல் கேன் பி extended to lower levels of government such as municipalities and panchayats. இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா subordinate to one government. That is why they are called as this is called as vertical division of power. இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஸ்ரீலங்காலையும் இந்த மாதிரி தான் இருக்குது. புரியுதா? ஃபெடரல் டிவிஷன் ஆஃப் பவர் இஸ் ஃபாலோட். ஸ்ரீலங்காவில் வந்து வெர்டிக்கல் டிவிஷன் ஆஃப் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவர் கேன் பி ஷேர்ட் அமாங் சோஷியல் குரூப்ஸ். இது வந்து கவர்மெண்ட்டில் மட்டும் இல்லை, சோஷியல் குரூப்ஸ்லேயும் பவர் ஷேர் பண்ண முடியும். எப்படின்னா ரிலீஜியஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக். ரிலீஜன்னா அவங்களுக்கு தெரியும், லிங்குவிஸ்டிக்னா நான் சொன்னேன்ல, லிங்குவிஸ்டிக்னா லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் குரூப். ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் பேசுகிறவங்கள we call it as linguistic groups. சரியா? through community government in Belgium and constitutional arrangement. Reserved constituency என்னன்னா அந்த கான்ஸ்டியூன்சினா ஒன்றும் இல்லை, தமிழில் தொகுதின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இந்த மினிஸ்டர் எந்த இடத்துலேருந்து செலக்ட் ஆகி வராரு அப்படிங்கிறது தான் கான்ஸ்டியூன்சி. ஸோ ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சின்னா என்னென்னா இந்த பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து இந்த ரிலீஜனை சேர்ந்தவங்க தான், இந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்க தான், இல்லைனா இந்த கம்யூனிட்டியிலேருந்து தான் வரணுங்கிற மாதிரி சிலர் ஒவ்வொரு கண்ட்ரியில் அது மாறும். அப்படி இருக்கிறதா ரிசர்வ்டு, இந்த பிளேஸ்லேருந்து இவங்க தான் வர முடியும் அப்படிங்கிறது தான் ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சிஸ் இன் அசம்பிளி. பார்லிமெண்ட் ப்ரொவைட் ஸ்பேஸ் ஃபார் டைவர்ஸ் சோஷியல் குரூப்ஸ். இந்த ரிசர்வேஷன் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும்னா மெஜாரிட்டி மட்டும் செலக்ட் ஆகாமல் மைனாரிட்டியும் செலக்ட் ஆவாங்க. எப்படி மேம் இது எனக்கு புரியலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ ஸ்ரீலங்காவில் என்ன நடந்துச்சு? சின்ஹாலிஸ் தான் 70% மேலே இருந்தனால அவங்களே எல்லா இடத்துலையும் இருந்தாங்க. அப்படி வேறு யாராவது அந்த இடத்துல அவங்களுக்கு எதிர்த்து கண்டெஸ்ட் பண்ணால் கூட மக்கள் அதிகமாக இருந்தனால அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா சின்ஹாலிஸ்க்கே ஓட்டு போட்டு அவங்களே ஜெயிச்சிட்டாங்க. இது ஒரு ரூல். பட் ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சியில் என்ன நடக்கும்னா அந்த இடத்துல சின்ஹாலிஸே நீங்கள் நிற்கவே முடியாது, தமிழ் பேசுகிறவங்க மட்டும்தான் நீங்கள் நிற்க முடியும். அதுதான் ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சி. அப்படி நிற்கிறவங்க எல்லாருமே தமிழ் பேசுகிறவங்க அப்படிங்கிறப்போ ஒரு ஆளாவது தமிழ் பேசுகிறவங்க செலக்ட் ஆகி வரணும் இல்லையா?
அதுதான் இந்த ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சி. அப்போ ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சி இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த பவர் ஈக்குவலாக ஷேர் ஆகும். அந்த பார்லிமெண்ட் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும், டைவர்ஸ் சோஷியல் குரூப்ஸ்க்கு ஸ்பேஸ் கொடுக்கும். அதனால் என்ன நடக்கும்னா மைனாரிட்டி கம்யூனிட்டிஸில் இருக்கிறவங்களும் கவர்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒன்று அவங்களுக்கு தேவையான விஷயத்தை எங்களுக்கு வேணும்னு கேட்டு வாங்குவாங்க அவங்க, இல்லையா அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருந்தால் அதை பண்ணாதீங்கன்னு தடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு பவர் இருக்கும். அப்போ தான் என்ன ஆகும்னா இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பவர் ஷேரிங். மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்க்கும் ஃபேர் ஷேர் ஆஃப் பவர் எப்போ இருக்குன்னா ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சினால் இருக்கும். ரிசர்வ் கான்ஸ்டியூன்சினா என்ன சொன்னேன், அந்த பர்டிகுலர் கான்ஸ்டியூன்சியில் இந்த குரூப்பை சேர்ந்தவங்க மட்டும்தான் கண்டெஸ்டே பண்ண முடியும். நீங்கள் ஜெயிக்கிறதெல்லாம் அடுத்தது, அந்த குரூப்பை சேர்ந்தவங்க மட்டும்தான் அவங்க கண்டெஸ்டே பண்ண முடியும். அப்போ என்ன ஆகும், கண்டிப்பாக அவங்களோட குரூப்லேருந்து ஒருத்தவங்க வருவாங்க, அவங்கள அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு தேவையான விஷயத்தையோ இல்லை அவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தையோ அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். அதுதான் வந்து சொல்கிறாங்க பார்லிமெண்ட் வில் ப்ரொவைட் அ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Power sharing arrangements in democracies involve competition among political parties, pressure groups and movements to control or influence those in power. Pressure groups na ஒன்றும் இல்லை, இந்த மீடியா, அப்போசிஷன் பார்ட்டி, இதெல்லாம் ப்ரெஷர் குரூப்ஸ். அதாவது கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் பண்ணுவாங்க, தப்பு பண்ணால் கேள்வி கேட்பாங்க, அவங்கள ப்ரெஷர் குரூப்ஸ். ஸோ பவர் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட் டெமோக்ரஸியில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா காம்படிஷன் இருக்கும். ஏன், இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ப்ரெஷர் குரூப்ஸ் அண்ட் தென் இந்த பவரில் இருக்கிறவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து இந்த பவர் ஷேரிங்கிறது ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். சிட்டிசன்ஸ் have freedom to choose among contenders and in the long run power is shared among different parties representing different ideologies. சில சமயம் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா டிஃப்ரெண்ட் ஐடியாலஜியை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. சில பொலிட்டிக்கல் பார்ட்டி they will promote one language, சில political party will promote another language, some political party will promote one kind of communism ideology, ஒருத்தங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க, ஒருத்தங்க கேபிட்டலிசம் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுனா பீப்புளுக்கு சாய்ஸ் இருக்கும். இப்போ எல்லா பார்ட்டியும் ஒரே ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணால் அதில் சாய்ஸ் இல்லை நமக்கு. ஓகே, எனக்கு ரெட் கலரும் வேணும், ஒருத்தருக்கு ரெட் வேணும், ஒருத்தருக்கு க்ரீன் வேணும், அப்போ எல்லாருக்குமே சாய்ஸ் இருக்கும். அப்போ நான் போய் எனக்கு இதுதான் வேணும்னு என்னால் செலக்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஸ்பேஸ் இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ citizens will have freedom to choose among contenders in long run and power is shared among different parties representing different ideologies and social groups. புரியுதா? எஸ். ஸோ அப்போ பவர் ஷேரிங் பண்ணோன்னா உங்களுக்கு என்னென்ன வேணும், யூ நீட் பவர் ஷேரிங் நடக்கணும் அப்படின்னா யூ நீட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து வேறு வேறு ஐடியாலஜிஸை ரெப்ரசன்ட் பண்ணும். ரெப்ரசன்ட் பண்ணோம். இதில் என்ன, இந்த ஐடியாலஜிலாம் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பர்சன் ரெப்ரசன்ட் பண்ணால் ஓகே. ஒருவேளை இங்கே ஐடியாலஜி 3 வந்து மைனாரிட்டி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, திஸ் இஸ் அ மைனாரிட்டி அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அதுக்கும் கான்ஸ்டியூஷனில் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சின்னு ஒன்று கொண்டு வருவாங்க. அப்படி ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சி கொண்டு வரப்போ மைனாரிட்டியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வருவாங்க. புரியுதா? அப்போ என்ன ஆகும், பார்லிமெண்ட்டில் ஐடியாலஜி 1 ஃபாலோ பண்ணுறவங்களும் ஒருத்தன் இருப்பான், ஐடியாலஜி 2 ஃபாலோ பண்ணுறவங்களும் ஒருத்தவங்க ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பாங்க, 3 ஃபாலோ பண்ணுறவங்களும் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா பவர் வந்து 1, 2, 3 இந்த 3 ஐடியாலஜிக்குள்ளேயும் பவர் பிரிஞ்சிருது, பவர் ஷேர் ஆகிடுது. அப்போ அப்படி ஷேர் ஆகிறப்ப என்ன ஆகும்னா பிரச்சனை வெளியே நடக்காது, அங்கேயே அவங்க பேசி சமாதானம் வந்து ஒரு நல்ல முடிவாக எடுப்பாங்கங்கிற பட்சத்தில் மக்களுக்குள்ளே சண்டை வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் பவர் ஷேரிங் அப்படிங்கிறது ஏன் இம்பார்ட்டன்ட், ஏன் பெனிஃபிஷியல்னா அது காரணம் இதுதான். ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன், கரெக்டான டிவைடட் ரெப்ரசன்டேஷன் வருங்கிற பட்சத்தில் பீப்புளுக்குள்ளே சண்டை வராமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போவாங்க. லாங் ரனில் என்ன ஆகும்னா அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ், இந்த பவர் ஷேரிங் நம்ம பார்த்த ப்ரெஷர் குரூப்ஸ் மற்றவங்கெல்லாம் மட்டும் இல்லாமல் ட்ரேடர்ஸ், பிஸ்னஸ்மென், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இவங்களுக்கும் கவர்மெண்ட்டோட பவரில் ஷேர் இருக்கும். எப்படி கவர்மெண்ட்டோட பவரில் ஷேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பிஸ்னஸ்மென், ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து எக்கானமி அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. புரியுதா? இப்போ நம்ம கண்ட்ரியில் க்ரோத் இருக்கணும், எக்கானமி நம்ம டெவலப் ஆகணும், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா இவங்க ரன் பண்ணுற இண்டஸ்ட்ரியோ பிஸ்னஸோ ட்ரேடோ நல்லா ரன் ஆகணும். கரெக்டாக? எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட்டை இன்வால்வ் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரி வைக்க முடியுமா? இல்லை. நம்ம வந்து சோஷியலிஸ்ட் நேஷன். அப்போ என்ன பண்ணுவோம்னா ப்ரைவேட் பிளேயர்ஸையும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ஒப்பீனியனையும் நம்ம மைண்டில் எடுத்துக்கணும்.
நம்ம எந்த அளவுக்கு புவரோட ஒப்பீனியன் நம்ம மைண்டில் எடுத்துக்கிறோமோ ரிச்சோட ஒப்பீனியன் நம்ம எடுத்துக்கணும். வேறு வழியே இல்லை. பிகாஸ் தே ஹெல்ப் இன் இம்ப்ரூவிங் தி எக்கானமி. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பீப்புள் அதெல்லாம் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் ப்ரெஷர் குரூப்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் குரூப்பும் ஒரு பக்கம் தே வில் ஹாவ் அ ஷேர் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ ஐ ஷோ யூ ஹூ ஆல் வில் ஹாவ் அ பவர் இன் அ டெமோக்ரஸின்னு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நம்பர் 1, டெமோக்ரஸியில் எப்போவுமே பவர் யார்கிட்ட இருக்குன்னா பீப்புள் கிட்ட இருக்கும். பீப்புள் வில் ஹாவ் பவர். கரெக்டாக? பீப்புள் ஆர் த மெஜாரிட்டி ஹோல்டர்ஸ். இவங்க பவரை யார்கிட்டலாம் பிரித்து கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தே வில் கிவ் பவர் டு their representatives. Representatives of different ideologies. இந்த டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி எங்கேருந்து வந்தாங்க? அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேருந்து வருவாங்க. டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேருந்து அவங்க வருவாங்க. அடுத்தது யார் வருவாங்கன்னா ப்ரெஷர் குரூப்ஸ் வருவாங்க. ப்ரெஷர் குரூப்ஸுங்கிறது யார்? என்ஜிஓ வருவாங்க. இந்த என்ஜிஓஸ் கொஷின் கேட்பாங்க. ஏன் வந்து நீங்கள் இந்த வேலையை செய்யலை, இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க, இந்த ஸ்கீம் எங்களுக்கு வேணும்னு கொஷின் கேட்பாங்க. அடுத்தது மீடியா வரும். மீடியா வந்து ப்ரெஷர் குரூப் தான். அடுத்தது அப்போசிஷன் பார்ட்டி வரும். இவங்க எல்லாருமே ப்ரெஷர் குரூப் தான். கரெக்டாக? அடுத்தது இன்ட்ரெஸ்ட் குரூப். இவங்க யார் இன்ட்ரெஸ்ட் குரூப்பு? இவங்களுக்கு கவர்மெண்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பிகாஸ் தேர் கவர்மெண்ட் பாலிசிஸ் வில் டிசைட் எக்கானமி. They are needed for the government and government is needed for them. அவங்கள இன்ட்ரெஸ்ட் குரூப். அப்போ பவர் எப்படிலாம் பிரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா? பீப்புள் கிட்ட தான் மெஜாரிட்டி ஆஃப் பவர் இருக்குது. அந்த பவர் இப்படிலாம் பிரியுது. ஸோ திஸ் இஸ் வாட் வி சே பவர் ஷேரிங். இந்த மாதிரி பவர் ஷேரிங் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா எல்லாரோட ஐடியாலஜி இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகி they will find a middle path. மிடில் பாத்னா என்ன மேம் அப்படின்னா இந்த பக்கம் எல்லா கொஷனுக்கும் எஸ்ன்னு ஒரு ஆன்சர் இருக்கும், நோன்னு ஒரு ஆன்சர் இருக்கும். இது எக்ஸ்ட்ரீம்ஸ். பட் சம்டைம்ஸ் ஓகே நீ கொஞ்சம் முன்னாடி வா, நான் கொஞ்சம் முன்னாடி வரேன், வேணான்னு சொல்கிறவங்களும் வேணும்னு சொல்கிறவங்களும் பேசி முடிவு எடுத்துகிட்டு ஓகே ஐ வில் கோ இன் த மிடில் பாத். அந்த மிடில் பாத் இருக்கு இல்லையா, இவங்க 3 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுறப்ப என்ன ஆகும்னா வில் கெட் அ மிடில் பாத். அதுதான் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு கண்ட்ரியை லாங் ரனில் பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பவர் ஷேரிங். ஸோ பவர் ஷேரிங்குங்கிறது என்ன அப்படின்னு சொல்ல வரேன்னா ஒரு கண்ட்ரியில் பவர் ஷேரிங் இருந்தால் பவர் டிவைட் ஆகிடும், ஒழுங்காக வேலை நடக்காது, ஒரு பர்சன் பவர்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்தது வேறு. பட் டெமோக்ரஸியில் எப்போவுமே பவர் ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடாது, அது பிரிஞ்சு தான் இருக்கணும். அப்படி பிரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த கண்ட்ரி நல்லா ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பவர் ஷேரிங்கில் பார்த்தோம். ஸோ டெமோக்ரஸினா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், பவர் ஷேரிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு 2 கண்ட்ரியோட எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸ்ரீலங்கா அண்ட் பெல்ஜியம் எக்ஸாம்பிள் பார்த்தோம். அந்த 2 கண்ட்ரியும் கரெக்டான பண்ண கண்ட்ரி எது, தப்பான பண்ண கண்ட்ரி எது, இதனால் அவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் விசா வாட் ஆர் த டிசைரபிள் ஃபார்ம் ஆஃப் பவர் ஷேரிங் ஏன் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில பாயிண்ட்ஸ் பார்த்தோம். அண்ட் தென் விசா வாட் ஆர் த ஃபார்ம்ஸ் ஆஃப் பவர் ஷேரிங், வெர்டிக்கல், ஹரிசாண்டல், ஃபெடரல், இந்த மாதிரி 3 பார்த்தோம். வெர்டிக்கல் அப்படின்னா மேலே ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கு சப்பார்டினேட்டுங்கிற மாதிரி பார்த்தோம். ஹரிசாண்டல்னால் யாருமே சப்பார்டினேட் கிடையாது, எல்லாருமே ஈக்குவல், பட் அவங்களுக்கு பவர் மட்டும் பிரிஞ்சிருக்கும்னு பார்த்தோம். அண்ட் தென் ஃபெடரல் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த மாதிரி பிரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் தென் வி சா அபவுட் ப்ரெஷர் குரூப்ஸ், இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ், இந்த பவர் ஷேரிங் எப்படி என்னெல்லாம் டிசைட் பண்ணுதுன்னு பார்த்தோம். வி சா ஹவு பவர் இஸ் டிவைடட் பிட்வீன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. பீப்புள், ரெப்ரசன்டேட்டிவ், இன்ட்ரெஸ்ட் குரூப், ப்ரெஷர் குரூப், இவங்க எல்லாத்தையுமே பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பவர் ஷேரிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். நான் உங்களுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் இதில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் கவலையப்படாதீங்க, ரிமைண்ட் பண்ணுங்கள் அதில். ஸோ தட் ஐ வில் ஷேர் ஆல் த ப்ரெசன்டேஷன்ஸ் ஆஃப் திஸ் கிளாஸ். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்சிஆர்டிலேருந்து தான் எடுக்கிறதுனால நீங்கள் கவலையே பட வேண்டாம். நம்ம சீக்கிரமாக ஐ வில் மீட் யூ இன் மோர் கிளாஸஸ் லைக் திஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி அதே மாதிரி அடுத்த வீடியோ வருது உங்களுக்கு தெரியணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் ரெகுலராக கிளாஸ் எடுக்கிறது உங்களுக்கு வந்து போய் ரீச் ஆகும். புரியுதா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆல் த பெஸ்ட். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.